இதனிடையே கிருஷ்ணகிரியில் விடிய விடிய கொட்டிய மழையால் தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. இதனால் இரண்டாவது நாளாக 3 மாவட்டங்களுக்கு வெள்ள எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் விஜயபிரபாகரன் இணைக்கிறார். கூடுதல் தகவல் விஜயபிரபாகரன். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அனைத்து பகுதிகளிலும் கனமழையானது நேற்று வெளுத்து வாங்கியது. கிருஷ்ணகிரி, ஓசூர், குருபரப்பள்ளி, வேப்பனஹள்ளி, மகாராஜா கடை, காவேரிப்பட்டினம், சூளகிரி, ஓசூர், பர்கூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் விடிய விடிய கனமழையானது கொட்டியது. இதனால் மாவட்டத்தில் உள்ள அனைத்து ஏரிகளும் நிரம்பி வருகின்றன. மேலும் தென்பெண்ணை ஆற்று நீர்பிடிப்பு பகுதியில் பெய்த கனமழையால் கிருஷ்ணகிரி கேஆர்பி அணைக்கு நீர்வரத்தானது அதிகரித்துள்ளது. இதனால் நேற்று அணைக்கு நீர்வரத்து 4000 கன அடியாக இருந்த நிலையில் இரவு முழுவதும் பெய்த பலத்த மழையால் இன்று காலை நிலவரப்படி கிருஷ்ணகிரி கேஆர்பி அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 6500 கன அடியாக வந்த நிலையில் அணையின் மொத்த உயரமான 52 அடியில் தற்போது 50 அடியை நீர் இருப்பு எட்டியுள்ளதால் அணையின் பாதுகாப்பு கருதி அணையிலிருந்து 4249 கன அடி நீர் உபரி நீர் 3 பிரதான மதகுகள் வழியாக வெளியேற்றப்படுகிறது. இதனால் தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருவண்ணாமலை ஆகிய 3 மாவட்டங்களைச் சேர்ந்த தென்பெண்ணை ஆற்றங்கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டுள்ளது. மாவட்ட நிர்வாகம் சார்பாக ஆற்றில் குளிக்கவோ, கால்நடைகளை மேய்க்கவோ, கடக்கவோ கூடாது என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதன் காரணமாக கிருஷ்ணகிரி கேஆர்பி அணைக்கு சுற்றுலா பயணிகள் வரவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. தகவல்களுக்கு நன்றி விஜயபிரபாகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.